கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மளுடைய தேவ செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நம்ம கேட்டுட்டு நம்ம தேவ செய்திக்குள்ளே போகலாம். நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்குள்ளே போவோம். 1 Chronicles 28:7. இதில் பாருங்கள், தாவீது தன்னுடைய பையனுக்கு அந்த ஆலயம் கட்டுற பொறுப்பை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆண்டவர் தாவீதுக்கு பேசின விஷயத்தை இதில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்டவர் ஒரு கண்டிஷனோட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. அந்த வசனம் பாருங்கள், மோரோவர் ஐ எஸ்டாப்ளிஷ் his kingdom forever if he be constant to do my commandments and my judgments as at this day. ஸோ இன்றைக்கி செய்கிறது போக இப்போ நடக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு தந்தாப்புல அவன் வரக்கூடிய காலங்கள்லேயும் அவன் தேவனுடைய கட்டளைகள் அவருடைய நீதி நியாயங்களை கை கொண்டாதான் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு ஆண்டவர் பேசுகிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, என்ன வார்த்தை அப்படின்னா, நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பாத்திரம்னா இருக்கணும் அப்படின்னா ஆண்டோடைய கட்டளை 10 கட்டளை, அது போல் முன்னிடத்துலையும் அன்பாக இருக்கிறது போல் பிறனும் நேசி. ஸோ ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளை சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கை கொண்டால் மட்டும்தான் நம்ம ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தை ஆண்டவர் தந்ததுக்காக நன்றி சொல்லுவோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு ஆண்டரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுடைய கட்டளையை நாங்கள் கை கொள்ளதுக்கு எங்களுக்கு கிருபை இல்லைங்கப்பா. ஆண்டவர், நீங்கள் 10 கட்டளைன்னு சொன்னபடி ஆண்டவரே, இச்சையாதிருப்பதாக, கொலை செய்யாதிருப்பதாக அப்படி சொல்லி அன்று ஒவ்வொரு கட்டளையும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக நாங்கள் ஃபாலோ பண்ணணும்ப்பா. அன்று எங்கள் ஆசீர்வாத தடைகள் எல்லாம் நீங்கட்டும். ஒரு நாங்கள் எதுவும் தப்பு செஞ்சுருந்தாலும் அன்று தயவாக மன்னிங்க. அன்றே மன்னித்து எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்போ இந்த நேரத்தில் நோயப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், அன்றை விதவைகள், அன்றை படிப்புக்கு இப்போ வேண்டிய பணம் எங்கே யார்கிட்ட வாங்கலான்னு சொல்லி திணறவங்க ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் நினைக்கிறோம்ப்பா. அன்றை யார் யாருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை நீங்கள் கட்டளிடுங்க. மேலே நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.